பிரஜித் ஓட்டச்சர் மாணிக்கா சார் இடத்துல 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து கணேசன் சொல்லியிருந்தாங்க. சார் வந்து தீயை வந்து எப்படி அணைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முதல்ல வந்து நெருப்பு எரியறதுக்கு வந்து 3 இது வந்து அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காற்று, எரிபொருள், அப்புறம் வந்து காற்று, எரிபொருள், அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து தீயை வந்து அணைக்கிறதுனா வந்து அந்த 3ல் ஏதாச்சும் ஒன்றை வந்து நம்ம வந்து அது 3ல் ஏதாச்சும் ஒன்று வந்து அதுக்கு நெருப்புக்கு வந்து தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா போதும், நெருப்பு வந்து அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார் வந்து சமையல் அறையிலலாம் வேலை வாக்கையில் வந்து பருத்தியால் ஆன ஆடைகளை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இறுக்கமான ஆடைகளை தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து ஒருத்தவருக்கு வந்து விபத்து ஆயிடுச்சுன்னா அவங்கள வந்து 2 பேராலேயே தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அதில் மாதிரி வந்து நிறையா பண்ணி காமிச்சாங்க. அப்புறம் வந்து இப்போ யாருக்கு வந்து விபத்து ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து கரெக்டான அட்ரஸை வந்து நம்ம வந்து சொன்னோம்னா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து 10,000 வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வணக்கம். வாசகம் நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு கணேசன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இப்போ நம்ம வந்து சமையல் அறையில வந்து இருக்கோம் அப்படின்னா வந்து பருத்தியாலான துணிகள்ல தான் வந்து அணியணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப முக்கியமான வந்து சமைக்கிறதுக்கு வந்து அது வந்து முக்கியமானது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கேஸ் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அங்கேருந்து தப்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து யாராச்சும் வந்து விபத்து வந்து நடந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். நம்மளோட அம்மா அப்பா அந்த மாதிரி யாராச்சும் சொல்லியிருந்தா நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உதவி செய்வோம். அதே மாதிரி வந்து ரோட்ல யார் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும். உதவி செஞ்சால் வந்து நம்ம அது வந்து கரெக்டான அட்ரஸ் வந்து சொன்னா அப்படின்னா வந்து அரசாங்கம் வந்து 10,000 ரூபாய் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மின்சாரமாக இருந்தாலும் மின்சாரம் வந்து தீப்பிடிச்சா இதுனாலும் வந்து இல்லை நம்ம வந்து சமைக்கிறப்ப வந்து எண்ணெய் வந்து இதுனாலும் வந்து நம்ம வந்து மண் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஊற்றணும், தண்ணி இதெல்லாம் வந்து ஊற்றக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி, வணக்கம். படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு கணேசன் சொல்லியிருந்தாங்க. தீத்தொண்டு வார விழா சொல்லியிருந்தாங்க. இந்த வருடம் வந்து ஏப்ரல் 14 ஏப்ரல் 20 வரை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சமையல் அறையில் வந்து இப்போ வந்து எண்ணெயில் வந்து தீ பிடிச்சிருச்சுன்னா அதில் வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, எண்ணெய்க்கு வந்து அடர்த்தி கம்மி, தண்ணிக்கு வந்து அடர்த்தி அதிகம் சொல்லியிருந்தாங்க. தண்ணியை ஊற்றினா இப்போ வந்து திரும்பி நெருப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அதுக்கு அந்த நெருப்பு அணையை வந்து மண் அள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து 108க்கு ஃபோன் அடித்து அவங்க எந்த அட்ரஸ் கரெக்டாக சொன்னோம்னா அவங்க வந்து அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து வெகுமதி 10,000 தரேன்னு சொல்லியிருந்தாங்க. சார் இருந்ததுலேருந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி.